guys, நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம ட்ரிப்பு போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா guys? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே guys, நம்மளோட பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன், நம்மளோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே. ஸோ நம்மளோட பேக்கிங் முடிஞ்சிச்சு. ஏ கையோ என்ன பண்ணுற? நான் கிளம்பிட்டேன். அப்பாடா, இதோட வரமாட்டேல்ல இங்கே? அவ்வளோதானே, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். பார்த்து போனேன். உங்கள் அம்மா வீடு எங்கே இருக்குதுல்ல, பஸ் பேக் கொடுத்தா கூட கூட்டின்னு போக மாட்டான் அந்த மாதிரி ஒரு. சரி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரி கிளம்பலாம் அம்மா போட்டு. ஓகே. ம் நம்மளோட வண்டி டிரைவர் எல்லாரும் போயிட்டு நின்று அங்கே பேசிகிட்டு இருக்காங்க guys. நாங்களே கொஞ்சத்தில் பயந்துட்டோம். சாமி கும்பிட்டு தான் வண்டியில் ஏறணும். அப்படி இருந்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது guys. நல்லா போயிட்டே இருந்தோம், திடீர்னு எப்படியே மோதிட்டாங்க. பாவம் பாருங்க, கவி எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க சார். சண்டை நடக்குது. guys தெரியுதா, ட்ரிங்க் அந்த கார்காரங்க மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ நம்ம பஸ்காரங்க மேலே தப்பு கிடையாது. நம்ம பஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் போலீஸ்காரங்க வந்து அவ்வளோ நேரம் பஞ்சாயத்து நாள்லாம் போடுறாங்க நம்மளோட டிரைவர். ஐயோ கடவுளேப்பா. ஆரம்பமே ரொம்ப அமக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா, கிலோமீட்டர் சென்னை விட்டு வெளியே போனதுக்குள்ள வந்து அந்த கார்காரங்க நல்லதே நடப்பாங்க. கடவுளை வேண்டிக்கோங்க, சரியா? கடவுளை வேண்டி பார்க்கலாம். அதான் கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் கம்மி பண்ணி சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே இந்த ஷாப்பில் தான் வாங்குவோம். இப்போ அவன் வரல, ஸோ நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன், வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க.
காயத்ரி காயத்ரி அம்மா இங்க வாமா சொல்லா இந்தா அம்மா தங்கம் அப்பே இந்தா ஏஞ்சு தங்கம் வாடி தங்கம் பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல தங்கம் என்னம்மா பாருமா சோம்பு புடியா உன்னெல்லாம் ஏன் உதைக்க கூடாது நல்லா இருக்கா பாப்பா பொன்னாடி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தல அதே ஷாப் அதே ஸ்டோர் நல்லா இருக்கா எப்படி இருக்கு எப்படின்னா பாப்பா கட்டு சூப்பரா ஆனால் 350 நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கா மழைலாம் நம்ம கிட்ட வந்துட்டோம் ஆமா ஏப்பட்ட गाइस வந்து இறங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கேபுக்கும் ரூமுக்கும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சே நான் எப்படி இருக்கேன் பாருங்களேன், நல்ல தூக்கம் கைஸ். வந்துட்டோம். வந்துட்டு இப்போ ஒரு தான் எங்களோட கெஸ்டர் இவர் தான். டூரிஸ்ட் பிளேயர். ஸோ இவங்க தான் நமக்கு என்ன சொல்லி காமிக்க போகிறாங்க. காரில் உட்காந்தாச்சு, கேப் புக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஹோட்டல் சமி நான் நல்லா தூங்கணும்ப்பா, செம்மையாக தூங்கணும். நான் எப்பவுமே ட்ராவலில் தூங்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு தூங்கினாதான் வேலை நடக்கும் அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நல்லா பட்டு தூங்கினேன். நீ தூங்கியாதுப்பா? நான் பார்க்கவே நல்லா எழுந்து வெளியே நல்லா எழுந்துக்கல எழுந்ததே
ஓகே காய்ஸ், வந்தாச்சு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதோட அவுட்ஃபிட்டை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க மேபி இது என்னவா இருக்கும். எல்லாரும் அங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஏதோ வேலை செய்கிறாங்க போல், தெரியல. அவுட்ஃபிட் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காய்ஸ் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபைனலாக ரூம் புக் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் இருந்து தான் பேசுகிறேன். ஸோ இதுதான் நம்ம ரூமோட என்ட்ரன்ஸ். நான் வந்து பால்கனி தான் வேணும், ஏன்னா எனக்கு இந்த வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பால்கனியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். நான் ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரூமோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ உள்ளே போனதுமே ஒரு ஹாலில் வந்து சோஃபா செட்டு, இதில் உள்ள அந்த இது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் இந்த மாதிரி டிசைன்ஸ் நேச்சுரலாக அப்படி ஒரு மாதிரி அழகாக இருந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட டைனிங் ஹால். ஸோ வாஷ் பேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. இது ஆக்சுவலாக இது ஸ்டோர் ரூமு. ஸோ எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ வந்து நான் இந்த பெட்ரூம் தான் நான் எங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 பெட்ரூம் இருக்குது, ஆனால் எனக்கு இது தான் வேணும் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிரர் செட்டப், ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் வந்து டிவி இதெல்லாமே போட்டுட்டு இது நம்மளோட பெட்டு. ஸோ இந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கவிட்ட கேட்டு நான் இந்த ரூமே புக் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ரூம் ஏன் புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பால்கனி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா இதோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எனக்கு இந்த பால்கனி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் இதை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதே எடுத்துக்கிட்டேன். கவி வந்ததும் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கவி வந்து இப்போ கீழே வந்து ரூமுக்கு பே பண்ணுறதுக்காக கவி கீழே போயிருக்காங்க. ஸோ ரூம் புக் பண்ணுறதுக்காக கீழே போயிட்டேன். ஆக்சுவலாக ரூம் புக் பண்ணிவிட்டு நானுமே வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆக சொன்னாங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா செம்ம தூக்கம், நல்லா தூங்கி எழுந்து இப்போ தான் விட்டேன். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு சுற்றிலும் குளிர் காய்ஸ், செம்ம குளிர் தாங்க முடியல. இதுக்கிடையில் இந்த ஏசி வேறு ஆன் பண்ணி வச்சுருக்காங்களா என்னால். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா தரையில் என்னால் கால் வைக்கவே முடியல. ரொம்ப அப்படியே சில்லுன்னு இருக்குது காய்ஸ். சரி ஓகே, நானுமே ஃபைனலாக டிவி பார்த்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. நானும் கொஞ்ச நேரம் டிவியை போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். காய்ஸ் இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. மேடம் பாத்ரூமில் இருக்காங்க. ஸோ இதான் நம்ம ரூம். இது ஸோ டிவி, காய்க்கு டிவி தான் உயிர். டிவி என்னவா. அப்புறம் இது பார்த்தீங்களா, இதான் நம்மளோட எப்படி சொல்கிறதுனா, இந்த பால்கனி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாப்புல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அழகாக வியூ வந்து எல்லா சைடும் தெரியணும். இதுதான் நம்மளோட வியூ ஸ்டார்டிங். ஸோ இதெல்லாம் நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கினார். இந்த ரோட்டில் தான் வந்தோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நல்லாயிருக்கு வியூ பார்க்கறதுக்கு. காய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நம்ம வந்து அடுத்தது என்னென்ன பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஓகே காய்ஸ், காய்க்கு ரொம்ப நாளாகவே ஆசையாம் இந்த மாதிரி வந்து ஊட்டிக்கு வரணும் அப்படின்றது. நான் ஒரு 3-4 டைம் வந்துட்டேன். காய் தான் வரல. லிப்லாம் எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. பஸ்ஸில் நல்ல வேலை வாமிட் எடுத்துருவான்னு பயந்துட்டே இருந்தேன். வாமிட்லாம் எதுவும் எடுக்கல. அவ்வளோதான், சாப்பாடு வந்துச்சு. என்ன பாரு காயோ, குளிருது கவி. காலை கீழே கூட வைக்க முடியல கவி. வைக்க முடியாது. நீ என்ன காயத்ரி, என்ன சாப்பாடு தெரிலம்மா. தெரியலையா? என்ன எல்லாத்தையும் கவுத்து போட்டு வச்சுக்கோங்க. பிளேட்டை டிஷ்யூ வச்சு துவச்சிட்டு இது பண்ண. எனக்கு சப்பாத்தி, உனக்கு தோசை. எனக்கு அவசியம் இல்லை.
தோசை, சட்னி. சிவி சிங்காரிச்சி கிளம்புறதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் போல பாய். இப்படி தள்ளி இல்லை, நல்லா இருக்கா? நைஸ், சூப்பர். 10 வாட்டி முடிக்கும் முன்னாடி வா. நம்மளோட அவுட்ஃபிட் இது. இதுவும் ஓரளவுக்கு சேஃப் தான். எங்களோட அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கிளம்பிடுச்சு. தொட்டப்பேட்டா ஃபர்ஸ்ட் கூட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தொட்டப்பேட்டா. எப்படி இருக்கு என்ன இது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து தொட்டப்பேட்டா டோலம். நம்ம இப்போ இது மேலே தான் போகணும். எவ்வளோ பெரிய மரம் இருக்குல்ல கையோ, வேற லெவலில் இருக்கு. இதுதான் நம்ம டிரைவர் ரொம்ப பிஸியாகவே இருப்பார். இப்போ வெளில வந்து சூடானாதான் நிம்மதியா இருக்குது. நம்ம கார்ல இருந்து இறங்கி இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? தொட்டபெட்டா அந்த கேட்டுக்காக போயிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்ல இருக்கு. நம்ம இப்பதான் நடந்து போயிட்டு இருக்கோம். வெயில் பட்டாதான் அது குளிருது. நான் அப்பவே சொட்டர் எடுத்துட்டு வரேன்னு. இன்னும் குளிரும், நடுங்கும் கிளவி பாரு. வெயில் காஞ்சவே எனக்கு ரொம்ப குளிருது கைஸ். இந்த மரம் எல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. சரி, நம்ம உள்ள போயிட்டு அப்புறம் காட்டலாம். காய்ஸ், நம்ம இப்போ இந்த தொட்டவட்டா கோடன் உள்ள தான் போயிட்டு இருக்கோம். எங்கடி இருக்க? ஏய், எங்க போற? ஐயோ, நுழைவு கட்டணம் 10 ரூபாய். நான் 10 ரூபா வச்சிருக்கீங்களா? இல்லையே. ஐயோப்பா, வேற லெவல் கையோ இல்ல? ஆமாப்பா. எப்படி இருக்கு சார்? பாத்தீங்களா அப்படியே எப்படி கிளம்புது பாருங்களேன். மேகம்லாம் வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, இது இங்க பாரு, செம வேற லெவல். இங்க பாத்தீங்களா வேற லெவல் பேக் சைடு இல்ல? ஆமா, பயமா இருக்குல்ல கையோ. ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு. செம்மையா இருக்குடா. அப்படியே தெரியுது அவனுக்கு மேகம் உள்ள இருந்து அப்படியே மேல. நைஸ். இப்போதான் கீழே போயிட்டு வந்தோம். ஸோ கீழே போயிட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு சாப்பிட்ருக்கோம். இன்னும் இதை சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பிளேஸையுமே ஒரு வீடியோவாக உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணுறோம். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு சாமி ஐஸ் சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு இடமா உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறோம் என்ன இங்கே நல்லா இருக்குன்னு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். ஏன்னா அவ்வளோ மேலே இருந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக என்னன்னா நல்ல வெயில் காயுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படி இருந்தும் குளிருது. இவ்வளோ வெயில் அடிச்சுமே நமக்கு குளிருது. இதே நம்ம சென்னையாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ சொட்டர்லாம் போட்டுட்டு சுத்த முடியாது. ஸோ வெயில் டைமில் இங்கே வெயில் அடிச்சுமே நம்ம சொட்டர் போட்டால் மட்டுமே தான் இருக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன்னொன்னா பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், வியூலாம் காட்டியிருப்போம் உங்களுக்கு. ஸோ தொட்டப்பட்டா முடிஞ்சிருச்சு. இதான் லாஸ்ட் ஃபைனல். ஐஸும் பாதி காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பிளேஸ்க்கு போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் vlogல பாருங்கள். ஓகே கைஸ், பாய். தவிக்கு வளையோ சே கலகல அதில் பார்க்குற மாதிரி இருக்குடா. ஏய் போதும், அங்கேருந்து வரணும் வேறு. ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு தொட்டப்பேட்டா பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து செகண்ட் பிளேஸ் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ கார்டன். இன்னும் என்னடா டீ கார்டன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் நம்மளோட டீ இலை இல்லை சாமி? அதானே, டீ தூள் வாங்கிக்கலாமா?
டீ தூள் இங்கே இல்லை, டீ ஃபேக்ட்ரி இன்னும் இருக்குது. இது தேயிலை தோட்டம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க கைஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆ ஏய் இது தானே அந்த டிவிலலாம் காட்டுறாங்களே, முதல்ல ஏதோ மாட்டிக்கிட்டு போயிட்டு பிசி பிசி எறிவாங்களே, அது இதுதானே? அந்த பேர் மேக்கப் போட்டு விடுறாங்க பாரு. அது என்னன்னு தெரியல, பறிக்கிற மாதிரி செட்டப்ஸ் அந்த மாதிரி போட்டு அனுப்புறாங்க. வா வா நீ வா. இன்னும் பார்த்தா போயிட்டே இருக்க போலடி காயோ, காயோ போயிட்டே இருக்கும் போல. இன்னும் இதையா ஃபோட்டோ ஷூட்லாம் எப்படி எடுத்துன்னு இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா, செட்டிங் போட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா. காயோ நீ போட்டியா? ஓ அந்த மாதிரிலாம் என்ன அதுக்குள்ள தூக்குமா? ஓகே, இப்போ 3rd பிளேஸ் எங்க? சரி, இப்போ நான் பார்க்க போறது டீ ஃபேக்ட்ரி. ஒரு ஆள் மட்டே ஆயிடுச்சு. ஏய் அந்த சர்வர் ஒழுங்காக போய் போகிறேன். அப்புறம் டீ ஃபேக்ட்ரி சூப்பர். எதுவுமே கை கட்டு மேல எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. மலைங்க கைஸ், டீ ஃபேக்ட்ரிக்குள்ள செம ஜனம், போகவே முடியல. அந்த ஸ்மெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லாக இருக்குது, நிற்கவே முடியல. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற எல்லா இடத்துக்குமே சார்ஜ் இல்லை சாமி, என்ட்ரி டோக்கன் 30, 40, 50 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு இடத்துக்குமே ஒரு டோக்கன் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி. டீ ஃபேக்ட்ரிக்குள்ள மியூசியம். இங்க வேணான்னு சொன்னேன், தேவலாத எதுவும். பரவாயில்ல, கிட்டத்தட்ட இதுக்கே 2 hours வெயிட் பண்ணி வந்துருக்கோம். வியூ மட்டுமே நம்ம பாருங்க, வியூ தெரிஞ்சாங்கன்னு தெரியல, வியூ இன்னும் போயிட்டு இருக்கு. அதுவே யூபி ஐடி தான், நான் கேஷ் கிடையாதான். ஆளா பொம்பளடி இங்க இந்த லேடி மேலே கொட்டினா இது வந்து அரைச்சி, ஆமாம் கிரைண்டர் மாதிரி தான் போகும். கீழே போய்கிட்டு ஆச்சுன்னா பவுடர் ஆகிடும். தண்ணி பைப் வழியாக
ஊட்டிலேருந்து நம்ம டீ தூள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தூள் வாங்குறதுக்காக அது போயிருக்காங்க. நாங்கள் டீ தூள் வாங்கிட்டு காட்டுறோம். இப்போ எவ்வளோ கியூ அடிச்சு பிடிச்சி இதை வாங்குறதுக்குள்ளே போதுமானு ஆயிடுச்சு கைஸ். டீ தூளை வாங்குறதுக்குள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரி. இந்த ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகுதுல்ல கைஸ், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோப்பில் அந்த ரோப்பு கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பில் போகிறது. அதுக்கு நான் கேட்டேன், நான் போட்டுமா நீ கவி இதெல்லாம் ரிஸ்க் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் நான் இதெல்லாம் போகல. இந்த ரோப்பில் வளர்க்குறது அந்த இது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ரோஸ் கார்டன் பார்க்கலாம். தெரியுமா ரோஸ் கார்டன் எல்லாத்துக்கும் டிக்கெட் கைஸ். கடுப்பாக இருக்குது. நல்லா இருக்கு. இந்த ஒரு டிக்கெட் தான் நல்லா இருக்குது. இது எல்லா டிக்கெட்டும் பேப்பரை கிழிச்சு கொடுத்துருக்கானுங்க. சரி பார்க்கலாம். பார்த்து பார்த்து ஒரு வாட்டர் கேன் வந்து 50 ரூபாவாங்க கைஸ். நுழைவு வாயில் ரோஸ் கார்டன். இதுதான் நல்லா இருந்துச்சு. இதுலயும் ஓட்ட போட்டு கஷ்டப்பட்டு அன்றைக்கே ஊத்திட்டா. கேட்டா அதுக்கு ஒரு கதை கண்ணின்னு இருக்கிறா. தெரிஞ்சு யாரும் ஊற்ற மாட்டாங்க கவி. பார்த்தீங்களா, இதான் நம்மளோட ரோஸ் கார்டனா. ஆனால் ரோஸ் பார்த்தீங்களா 2 தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க பட் ரோஸ் கட்டி ஏமாத்தினுங்கிறானுங்க. இங்கே ஒரு பெரிய ரோஸ் தெரியுது பார்த்தீங்களா? தெரியுதா கை உனக்கு? தெரியலையா? இது ஒரு நடிப்பு. இதான் பெரிய ரோஸ். ஃபஸ்ட்டு இப்படி போய்ட்டு வந்துடலாமா? ஐயோ இப்படி போய்ட்டு இப்படி போகலாமா? ஐயோ வாவ் நைஸ்ல கையோ. திரும்பட்டா வாவ். ஊட்டினாலே வியூ தான் கைஸ். சூப்பரா இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கார்டன் இருக்கு. ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு ரோஜா இருக்கா. கருப்பு ரோஜா வெள்ளை கலர்ல எது. அங்க ஒரு அண்ணன் நிக்கிறாரு பாரு. ஒண்ணு கிடைக்க உதங்கலான்னு பார்த்தா ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன இது என்ன சென்னை நினைச்சியா? நீ நினைச்ச நேரம் போயிட்டு உட்காந்துக்கிறதுக்கு. சென்னை வந்தா கைட்டி விட்டு அந்த இடத்துல ஓரமாக உட்காந்து போயிடுச்சு. அழகா இருக்கு பாரு வியூஸ். சொல்லலாம் யூரின். ஐயோ ரோஸ் ரோஸ் பறிக்க ரோஸ் ஜாக் தான் காணோம். ரோஸ் இருக்கு. ரோஸ் பறிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ரோஸ் பறிச்சிட்டோம் அப்படின்னா காதல பறிக்காதீங்க. பூக்களை தான் பறிக்காதீங்க, காதல தான் பிரிக்காதீங்க. 100 ரூபாய் ஃபைன் கட்டணுமா ரோஸ் பறிச்சோம்னா? இது வேறையா? இந்த அந்த 75 ரூபா டிக்கெட் கொடுத்தேன் நம்மளுக்கு 100 ரூபா கொடுத்துறாத இறங்கடி உள்ள. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே செடியிலேயே அழகா பட்டர்ஃப்ளைலாம் வச்சிருக்காங்க பாருங்க கைஸ். பாவம் ரொம்ப நேரமா ஒரு ரெஸ்ட் ரூமை தேடி அலையுது. வெயில் கைஸ். இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு வெயில் உடம்புல படும்போது. இவ்வளோ நேரம் காலைல வெயில் அடிச்சும் செம குளிர். எவ்வளோ குட்டியோண்டு வீடு ஒரு முயல் குட்டி மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு சரிக்குன்னு வந்து அழகா இருக்கு.